ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தில் ஒரு மோர்க்குழம்பு செய்ய போகிறோம். அந்த ஒரு பீன்ஸ் உருளைக்கிழங்கு கறி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். இந்த 2 டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோர்க்குழம்புக்கு முக்கியமான தேவையானது நம்மளுடைய ஜார் தான். இந்த ஜாரில் அரைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நான் துவரம் பருப்பு ஒரு 1/4 கப்பு ஊற வச்சுருக்கேன். அது நம்ம நாளைக்கு மோர்க்குழம்பு செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுனா காலையில் நல்லா ஊறி இருக்கும். அதை நம்ம அலசிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைக்கணும். ஒரு 1/4 கப் துவரம் பருப்பு நல்லா ஊறிட்டு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே கப்பில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு துவரம்பருப்பு எதுக்கு போடுறோம், நல்லா குழப்பாக குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்போ ஒரு ஜீரகம், தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. நான் அதே கப்புக்கு 1 கப் தேங்காய் போட்டிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். மிளகு காரம் பச்சை மிளகா காரம் எனக்கு அதே போதும். உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டால் நம்ம ஜாரில் அரைப்படாது. அதனால் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பூண்டு 2 போட்டுக்கிட்டேன். அதுவும் நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. நம்ம மாம்பழம் மோர் குழம்புக்கு இந்த ஒரு அரைக்கிற விழுது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் மிஸ் பண்ணாமல் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு அதே கப்பில் ஒரு 1/4 கப் தண்ணி, ஏற்கனவே நம்ம துவரம்புல 1/4 கப் ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 1/4 கப் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி முடித்தாவே நம்ம பாதி சமையல் முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை ஒரு 1/4 கப் தயிர் போட்டுக்கோங்க. தயிராக இருந்தாலும் போட்டுக்கலாம், நீங்கள் மோர் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் தயிர் தான் போடுறேன். நல்லா தயிர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு மோர் கன்சிஸ்டன்ஸில் கொஞ்சம் கிடைக்கும். கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் குழப்பலான்னு கிடைக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் மோர் குழம்பு தயிரில் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சதை விழுதை அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம தயிர் சின்ன கட்டிக்கிட்டே இருந்துடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துடுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மோர் குழம்புலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு. இதிலே நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த தயிரில் சின்ன கட்டியாக வரும், அதெல்லாம் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்துட்டாவே அவ்வளோதான், நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நல்லா குழப்பலான்னு இருக்கா கெட்டியாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு காயணும். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா சுடணும். நல்லா எண்ணெய் நல்லா சுடணும். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா வெடிக்கணும். எண்ணெய் காஞ்சோன்னே அது போடுங்க. அது போட்டதுக்கப்புறம் நல்லா வெடிக்க சத்தம் கேட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம்லாம் ஒரு பாதி வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா வெடித்து வரப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இது எனக்கு ஒன்றும் வெடிக்கலை, வெயிட் பண்ணுங்கள். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப கோல்டன் ஃப்ரை அப்படிலாம் தேவையில்ல, லைட்டாக பண்ணால் போதும். மாம்பழத்தையும் சின்னதாக தோலோடு நறுக்கி வச்சுருக்கேன். தோலோடையே போடுங்க. அப்போ தான் மாம்பழம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி வரும். அதையும் போட்டு எண்ணெயில் ஒரு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் மாம்பழம் குழக்குலான்னு உடையாமல் நமக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே நமக்கு குழம்பு கொதிக்கிற அளவுக்கு டைம் கொடுத்தாலும் அது குழக்குலான்னு ஆகாமல் நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே வந்துடும். கொஞ்சம் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம மோர், விழுது எல்லாமே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, தயிர், விழுதெல்லாம் அதெல்லாம் எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொதிக்கும் போது இன்னும் கெட்டியாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டிங்கன்னா
நல்லா இங்கே தேங்காய் துவரம்பருப்பெல்லாம் போடவும் நல்லா கெட்டியாக குழம்பு வரும். அதனால தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம அரைச்சது எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வரும்போது கிண்டி பாருங்கள், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும், பச்சை வாசம் நல்லா போகட்டும். மஞ்சத்தூள் நம்ம அரைச்சது எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பச்சை வாசம் போச்சான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா கொதித்து வரட்டும். எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பொரியல் பாருங்கள். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம ஒரு பொரியல் செய்ய போகிறோம். அந்த பொரியல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எண்ணெயிலேயே வேகிறதுனால ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. நான் எங்கிட்ட கருவேப்பிலையெல்லாம் நான் போடல, நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுலேயும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதுவும் கோல்டன் கலரில் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த 2 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கும் பீன்ஸும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான மஞ்சத்தூள், நல்லா வேகிற நம்ம உப்பு போட்டால் தான் எந்த காயுமே வேகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நான் இதுலேயே எல்லா தூளும் போட்டேன். கொஞ்சமாக 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டேன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டேன். அது ரெண்டுமே நம்ம எடுத்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எனக்கு இந்த காரம் போதும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து வதக்கிவிட்டு மூடி வச்சிங்கன்னா நம்ம அடி பிடிக்காமல் சீக்கிரமாக வெந்துடும். வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு காய் வெந்துருச்சு. வெந்தோடனே நல்லா அவ்வளோதான். பார்த்திங்களா, ஒட்டாமல் ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இது சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குது. இதில் ஒயிட் ரைஸு, பொரியல், நம்மளுடைய மாங்காய் மோர் குழம்பு. உங்களுக்கு எப்படி நாங்கள் டேஸ்ட் பார்க்குறோம். மோர் குழம்பு எடுத்து கொஞ்சம் சாதத்தில் வச்சு பசைஞ்சு மாம்பழத்தில் வச்சு கொஞ்சம் பொரியலையும் வச்சு ஒரு பைட் போகலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பொரியல் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பன்னு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.